அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். நாள்தோறும் தொடர்ந்து பல்வேறு விதமான செய்திகளை தெரிவித்து வருகிறேன். இந்த செய்திகள் அனைத்துமே பல நாடுகளில் பல்வேறு துறைகளில், குறிப்பாக மருத்துவ துறையில், ஆவி உலக ஆராய்ச்சி துறையில் 100 ஆண்டுகளாக கண்டுபிடிக்கப்பட்டு வெளிவந்திருக்கின்ற ஆய்வு கட்டுரைகள், ஆராய்ச்சியினுடைய அறிக்கைகள் எல்லாம் அடிப்படையாக கொண்டு பேசி வருகின்ற செய்திகள், நிரூபிக்கப்பட்ட செய்திகள். இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு செயலாகும், நிகழ்வு ஆகும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு இவை பெரும் ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை உங்களுக்கு தருகிறது. ஒரு தெய்வீகமான வாழ்க்கையை, ஒரு புனிதமான வாழ்க்கையை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டியதுதான் மனிதனுடைய பிறப்பின் நோக்கம், குறிக்கோள். எப்படியோ வாழ்ந்து மடிந்து போவதல்ல இந்த பிறப்பு. மனித நிலையிலிருந்து மாமனித நிலைக்கு உயர்ந்து, மாமனித நிலையிலிருந்து மகான் நிலைக்கு உயர்ந்து, மகான் நிலையிலிருந்து மகேசன் நிலைக்கு உயர்வதுதான் மனித பிறப்பினுடைய நோக்கம், லட்சியம், குறிக்கோள். இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஒரு ஊக்கத்தை, உற்சாகத்தை, ஆதரவை தாருங்கள். பயனுள்ள செய்திகள், இதுவரை நீங்கள் படித்திராத, கேட்டிராத, தெரிந்திராத செய்திகள் உங்களுக்கு தெரிய வரும். இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஒரு அன்பர், குருஜி, என்னுடைய தகப்பனார் இறந்து 6 மாதங்கள் ஆகிறது. அவருடைய ஆன்மா என்னுடைய நடவடிக்கைகளை, செயல்களை பார்த்தவாறு இருப்பார்களா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இறந்து போனவருடைய ஆன்மா தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தினந்தோற செயல்களை, நடவடிக்கைகளை, நிகழ்வுகளை கவனித்தவாறு இருக்கிறார்களா என்பதுதான் அவருடைய கேள்வி. இதுவரை வெளிவந்திருக்கின்ற லட்சக்கணக்கான புத்தகங்கள், ஆவி உலகை பற்றி ஆராய்ச்சிகளாக செய்யப்பட்டு அங்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகளை விலாவரியாக உலக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உலக நாடுகள் எல்லாம் அதில் ஈடுபட்டு பல ஆயிரம் புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறது. ஆவி உலகத்தோடு தொடர்பு கொள்கின்ற மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற ஆன்மாக்கள், அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் கூறுகின்ற செய்திகளை, கூறுகின்ற அவர்களுடைய செய்திகள், மேலும் ஆவி உலகில் இருக்கின்ற உயர்நிலை ஆன்மாக்கள் மக்களுக்கு தெரிவிக்கின்ற செய்திகளும் என்னவென்றால்,
மேலே இருக்கின்ற ஆன்மாக்கள் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகளை, செய்கைகளை, நிகழ்வுகளை, அவர்களுடைய எண்ணங்களை கவனித்தவாறு தான் இருக்கிறது என்பதாக தான் இருக்கிறது. நம்முடைய நாட்டிலே வெளிவந்திருக்கின்ற ஒரு புத்தகம் ஆவி உலகின் விதிகள் என்று சொல்லக்கூடிய புத்தகம். அதை அனுபவத்தின் மூலமாக எழுதி இவ்வுலகிற்கு வெளியிட்டவர் இறந்து போன தன்னுடைய மகன் மேல் உலகில் இருந்து ஆத்மாவாக, ஆன்மாவாக தன்னுடைய தாயோடு நாள்தோறும் தொடர்பு கொண்டு கூறிய செய்திகள். அந்த தாய் அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறார். ஒரு பெரிய புரட்சியை பண்ணியது. பல்வேறு விஷயங்கள் அந்த புத்தகத்தில் தெளிவாக தெரிய வருகிறது. அந்த புத்தகத்தில் அவருடைய மகன் தன்னுடைய தாய்க்கு சொல்லுகின்ற செய்தி, நான் உங்களை கவனித்தவாறு இருக்கிறேன், பார்த்தவாறு இருக்கிறேன். நீங்கள் எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், துன்பப்பட வேண்டாம், துயரத்தில் இருக்க வேண்டாம். நாங்கள் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கிறோம். நாங்கள் உலக மக்களுக்கு சில செய்திகளை உங்கள் மூலமாக தெரியப்படுத்த விரும்புகிறோம். அந்த செய்திகளை நீங்கள் புத்தகங்களாக எழுதி வெளியிடுங்கள் என்று அந்த மகன் தன் தாய்க்கு சொன்ன செய்திகளை அந்த தாய் புத்தகமாக எழுதி வெளியிட்டு இருக்கிறார். அதில் அந்த ஆத்மா கூறுவது, நான் உங்களை பார்த்தபடி கவனித்தபடிதான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இந்த ஒரு புத்தகம் மட்டுமல்ல, இதுவரை உலகில் வெளிவந்திருக்கின்ற இது போல புத்தகங்கள் எல்லாம் அந்த செய்தியைத்தான் கூறுகிறது. இது ஏதோ கற்பனை அல்ல, கட்டுக்கதையும் அல்ல. நிரூபணங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்ட செய்திகள். அவர்கள் மறுபிறப்பு எடுக்கின்ற வரை உங்களை கவனித்தபடிதான் இருக்கிறார்கள். நீங்கள் வேதனைப்பட்டால் அவர்கள் வேதனைப்படுகிறார்கள், நீங்கள் துன்பப்பட்டால் அவர்கள் துன்பப்படுகிறார்கள், நீங்கள் கண்ணீர் விட்டால் அவர்களும் கண்ணீர் விடுகிறார்கள். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவர்கள் சந்தோஷமாக மாறுகிறார்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக மாறுகிறார்கள். அப்போதுதான் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைகிறது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களா? அவர்களை நினைத்தவாறு இருக்கிறீர்களா? இல்லை அவர்களை மறந்து போய் புறக்கணிக்கப்பட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை கவனித்தபடி இருக்கிறீர்களா? அவர்கள் மீது உண்மையிலே உங்களுக்கு அன்பும் பாசமும் நேசமும் இருக்கிறதா? அப்படி இருந்தால் அவர்கள் உங்கள் மீது அளவுக்கு அதிகமான அன்பை செலுத்துகிறார்கள், பாசத்தை வைக்கிறார்கள், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறார்கள், உங்களுக்குள் ஒரு ஆத்ம சக்தியை பெருக்குவதற்குண்டான வழிமுறைகளை செய்கிறார்கள். இவையெல்லாம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அப்போ நீங்க அவரை புறக்கணிச்சிட்டீங்கன்னா, அவர்களை மறந்து போய்விட்டால் அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். அதனால் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைவதில்லை, மனம் சமாதானம் ஆவதில்லை. அப்போ அந்த ஆன்மாக்கள் மறுபிறப்பு எடுக்கின்ற வரை உங்களை கவனித்தபடி பார்த்தபடிதான் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் மறுபிறப்பு எடுப்பதற்கு நீங்கள் அவர்களை நினைத்தபடி
அவர்களை அங்கே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போங்கும்படி நீங்கள் பிரார்த்தனைகள் செய்தால் ஒழிய அந்த ஆத்மா சாந்தி அடைவது இல்லை. அப்போ உங்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது பல பேருக்கு தெரிவதில்லை, பல பேருக்கு புரிவதில்லை. ஏதோ இறந்தார், இறந்து போய்விட்டார், அவருக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, நாம் வாழ்க்கையை வாழலாம் என்று இருந்து கொண்டிருந்தால் அந்த ஆன்மா அங்கே சாந்தி அடைவதில்லை. அப்போ என்னதான் செய்யணும்? அவர்கள் வேறு ஒரு பரிமாணத்தில் இருக்கிறார்கள், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த பரிணாமம் அவர்களுக்கு சூட்சும உறவில் இருக்கிறார்களே தவிர கண்ணால் பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறார்களே தவிர அவர்கள் உங்களை பார்த்தபடிதான் இருக்கிறார்கள். எப்படி உயிரினங்கள் பரிமாண வளர்ச்சியில் மனிதன் அளவுக்கு வந்ததோ, அடுத்து ஒரு பரிமாண வளர்ச்சி என்பது ஆவி உலகிலே சில ஆண்டுகள் அவர்கள் இருக்க வேண்டியதையும் அதற்கு பின்பு அவர்கள் மறுபிறப்புக்கு வருவதையும், அதைதான் நாம் பரிமாண வளர்ச்சி, அடுத்த நிலை வளர்ச்சி என்று சொல்கிறோம். அந்த பரிமாண வளர்ச்சியில் அவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் மறுபிறப்பையும் எடுக்கிறார்கள். இந்த மறுபிறப்பை பற்றி வேத காலம் முதல் கொண்டு, ரிஷிகள் கொண்டு, முனிவர்கள் முதல் கொண்டு, சித்தர்கள் முதல் கொண்டு, அவதாரங்கள் முதல் கொண்டு பல்வேறு விதமாக அலசி ஆராய்ந்து உண்மைகளை மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். யார் இதை நம்பவில்லையோ, ஆனா அவங்க கூட என்ன பண்றாங்க, கொஞ்சம் அக்கம் பக்கத்துல நீங்க எல்லாம் பாருங்க, அட கடவுள் இல்லப்பா அப்படின்னு சொல்றவன் பூரா தன்னுடைய தாயோ தகப்பனாரோ செய்தா அமாவாசை அன்னைக்கு போய் திதி கொடுப்பதுக்கு நின்று இருப்பான். அவன் தான் இல்லைன்னு சொல்லிட்டான்ல. ஆனா எதுக்காக அங்க போய் நிக்கிறான்? அவனுக்குள்ளே இருக்கின்ற மனசாட்சி அவனை உறுத்துகிறது. வெளியே வேஷம் போடுறான், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அவன் மனசாட்சி என்ன பண்ணுது? அவங்க தாய் தகப்பனார் இருந்தா கூட அவனும் பத்திரிகை போடுறான். பத்திரிகையில் என்ன போடுறான்? இறைநிலை அடைந்தார், தெய்வ நிலையை அடைந்தார் தான் போடுவான். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும்னார். அப்போ அவனும் நம்புகிறான். தன்னுடைய தாய் தந்தைக்கு அவன் திதி தருகிறான். நினைவு நாள் என்று அவனும் படையல் போடுகிறான். விளக்கேற்றி அவனும் கும்பிடுகிறான். இதையெல்லாம் பார்க்கும்போது எந்த விதமான காரணமும் இல்லாமல் அவன் ஏன் செய்கிறான்? இருக்குது. ஆனா வெளியே வேஷம் போட்டு விட்டு உள்ளே அவன் செய்கிறான். ஆக உங்களுக்கும் உங்களை விட்டு பிரிந்து போன ஆன்மாவுக்கும் தொடர்புகள் அவர்கள் கண்காணித்தபடி பார்த்தபடிதான் இருக்கிறார்கள் என்று பலவிதமான ஆராய்ச்சி கட்டுரைகள் இந்த உண்மையை தெரியப்படுத்தி இருக்கிறது. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த ஆன்மா சாந்தி அடைவதற்கு, அங்க அவங்க சந்தோஷமா ஆனந்தமாக இருப்பதற்கு நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வந்தால் அது ஒரு பலனை தரும். புரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.